வணக்கம். இன்றைக்கி மாங்காய் சாதமும் கூனி கருவாடு ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மாங்காய் நல்லா கழுவி தோலை நீக்கிட்டு இப்படி துருவி எடுத்துவிடணும். சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிய விட்டுவிட்டு துருவி வச்சுருக்கிற மாங்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வேக வைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா பச்சை இது போகிற அளவுக்கு வதக்கிட்டு வடித்து ஆற வச்சு சாதத்தை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். அடுத்து கூனி கருவாடு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் கழுவி வச்சுருக்கிற கருவாடை அதில் போட்டு நல்லா கிண்டணும். எண்ணெயை குறைச்சி ஊற்றிட்டு தீயையும் குறைச்சி வச்சு நாங்கள் பொறுமையாக அப்படியே கிண்டி எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எண்ணெய் நிறைய இருந்தாலும் பரவாயில்லன்னு நிறைய எண்ணெய் விட்டுட்டு குயிக்காக பொரித்து எடுக்கலாம். அது ரொம்ப எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும்னு நான் ஒரு அளவாக எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு கிண்டி எடுத்துருக்குறேன். நன்றி.